சுருதியோட அம்மா அப்பா 2 பேருமே பயங்கர கோவமா இருக்காங்க. மீனா செயின திருடிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே மீனா பயங்கரமா அழுதுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே முத்துவோட தோள்ல சாஞ்சுட்டு அழறாங்க. "என்னாச்சு மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "இல்லங்க ஒண்ணும் இல்ல. நான் வந்து திருடிட்டேன்னு சொல்றாங்க. ஏதோ அந்த மாலையில செயின் மாட்டி இருந்தது. அத நான் எடுத்தேன். இவங்க என் மேல திருட்டு பழி போடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமா அழறாங்க. "இல்ல இவ தான் திருடிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்றாங்க. அத கேட்டோனே முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "மீனா அப்படி எடுக்கிற பொண்ணு இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, "என் மருமக அப்படியாப்பட்டவங்க கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படிலாம் கிடையாது. நீங்கலாம் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் தானே" அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது முத்துக்கு. அப்படியே சுருதியோட அப்பாவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இத கரெக்ட்டா சுருதி பார்க்குறாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே பயங்கரமா கோவம் வருது. "பாத்தியா பாத்தியா? என்ன பண்றான் பாரு இந்த முத்து. அப்பாவ போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்றாங்க. "எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க சுருதி. "இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் ரவி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க அங்க. "அப்பா நம்ம நெனச்ச விஷயம் நல்லபடியா நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா, அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோனே முத்து, மீனா 2 பேருமே ஃபங்ஷன்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோனே பயங்கர கோவமா அப்படியே விஜயா பார்க்குறாங்க. "எதுக்கு 2 பேரும் உள்ள வந்தீங்க? வெளிய போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் வெளிய போனோம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "ஆமா திருட்டு பழிலாம் விழுந்திருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜயா திட்டுறாங்க. அத கேட்டோனே, "சரி மீனா, நம்ம வீட்ட விட்டு வெளிய போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாரு. "நீ போயிட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடு. நம்ம வீட்ட விட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா நீயும் வாப்பா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட கைய புடிச்சு அப்படியே முத்து இழுக்குறாரு. அத பார்த்தோனே விஜயா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி, மனோஜ் எல்லாருமே பார்க்குறாங்க. "எதுக்கு எதுக்கு அவர கூப்பிடுற? உன்ன தான் வீட்ட விட்டு வெளிய போ சொன்னேன். எதுக்கு அவர கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு. "ஆமா, என் பையன் கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. "இங்க பாரு, என் வீட்டுக்காரலாம் நீ கூப்பிடாத" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க இழுக்குறாங்க அப்படியே விஜயா. அங்க முத்து இழுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அவர்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜயா அப்ப அப்படியே பார்க்குறாங்க. முத்துவும் அப்படியே பார்க்குறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணாமலை அழகா கூலா சொல்றாரு, "என் பையன் எங்க இருக்கானோ அங்க தான் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. விஜயா பயங்கரமா